உடனே எல்லாரும் அவர்கள் கால் முட்டி போட்டு தலையை தொங்க போட்டு கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டார்கள். கண்களை மூடிக்கணும், யார் வெட்ட வர்றாங்கன்னு பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டாங்க. இருள் அவங்கள ஒரு முக்காவாசியான இருள் சூழ்ந்துக்குச்சு. இந்த 20,000 பேரும் கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வெட்டுறாங்க. காலையிலேருந்து வெட்டுறாங்க. போகிறாங்க, யார் தெருவில் உட்காந்துருக்காங்க தலையை குனிஞ்சு உட்காந்துருக்காது, அப்படி தலையை வெட்டுறது தான் ஒரே வேலை. தலை தனியாக முண்டு தனியாக வெட்டிடுறது. வெட்டி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இப்படியே ஊரே வெட்டிட்டு போகுது. 20,000 பேர் சேர்ந்து வெட்டுறாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். அந்த 20,000 பேரில் வயசானவங்க, சின்ன பிள்ளைங்க, ஒரு பெண்களை விட்டுருங்க, மற்றவங்கலாம் வெட்டினா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து தேம்பி அழுகுறாங்க. யாரெல்லாம் எந்த உம்மத்துக்கு நபியா அமிச்சு அந்த உம்மத்து எல்லாம் போயிட்டு நான் யாருக்கு நபியா இருக்கிறது, எல்லாம் எங்களை காப்பாத்தல்லா அப்படின்னு, உம்மத்தை காப்பாத்தல்லான்னு தேம்பி அழுகுறாங்க. அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க. அல் பக்கியா மிச்சம் இருக்கட்டும், அல்லா மிச்சம் இருக்கட்டும் இந்த உம்மத்துன்னு அழுகுறாங்க. சரி, நபியுடைய இறைஞ்சல் எல்லாம் கபூல் செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை கபூல் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு எல்லாரும் தௌபாவும் கபூல் செஞ்சிடலாம். இது வரைக்கும் வெட்டப்பட்டவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், வெட்டப்படாத விடப்பட்டவங்க பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சுட்டான். மட்டும் அந்த மேகத்தை நீக்கிட்டான், அதோட வெளிச்சமாச்சு. பார்த்தா ஏறத்தாழ 70,000 பேர் மூத்தா போயிட்டாங்க. வெட்டப்பட்டு 70,000 பேர் மூத்தா போயிட்டாங்க ஒரே நாளில். இப்போ மிச்சம் உண்டான மக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். நீங்கள் அதனால மூசா அல்லாஹ்ட்ட பேச போகிறப்ப நீங்களும் வாங்க, உங்களிருந்து ஒரு ஒவ்வொரு கூட்டத்தை, மொத்தம் 12 கூட்டமாக இருந்தாங்க இல்லையா, ஒரு கூட்டத்திலேருந்து 6 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி, ஒவ்வொரு கூட்டத்திலேருந்து 6 பேர் முக்கிய தலைவர்கள்லாம் ஒன்றா திரட்டிட்டாங்க. மொத்தம் 12 கூட்டத்தில் எவ்வளோ பேர் வச்சுப்பா? மொத்தம் 6 12 எவ்வளோ? 72 பேர். மூசா சொன்னாங்க, அல்லா 70 பேர் தான் வர சொல்லியிருக்கிறான், 72 பேர் இருக்கிறீங்க, யாராவது 2 பேர் உட்காந்துருந்தேன்னு சொன்னாங்க. அவங்க யாரும் உட்கார மாட்டேன்ட்டாங்க. மூசா சொன்னாங்க, இங்கே வராமல் இருக்கக்கூடிய 2 பேருக்கு வந்தவர்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கிடைக்கும் அப்படின்னு. காலப் யூஷா இந்த 2 பேர் உட்காந்துட்டாங்க. இந்த 2 பேரும் அல்லா பின்ன நபியாக ஆகிட்டான். மூசா சொல் பேச்சு கேட்டனால 2 பேரும் பிற்காலத்தில் நபியாக ஆக்கப்பட்டார்கள் அப்படின்னு வருது. மீதி உண்டான 70 பேரும் கிளம்பி போறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட. போனா அவங்க அல்லாஹ் தஆலாட்ட பேசுறாங்க. இப்போ அல்லாஹ் அவங்கள்ட்ட பேசுறான், இன்னும் நல்லா நான் தான் அல்லா, என்னையே நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு அவங்கள்ட்டையும் அல்லாஹ் பேசணும். அல்லாஹ்வுடைய கலாம் அவங்களும் கேட்டாங்க. உடனே அவர்கள் எல்லாரும் சொன்னாங்க, நாங்களாம் அல்லாஹ் நேரடியாக பேசுறதை பார்த்துட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு கண் கூட காட்டும். ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன், நேரடியாக அல்லாஹ் கண் கூட எங்களுக்கு காட்டுற வரைக்கும் நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொள்ள மாட்டோம். சூரா பக்ராவின் செய்தி வருது. அந்தும் தந்துரு, உடனடியா ஒரு பெரும் சத்தம், இடியோசை கேட்டது. அவர் அனைவரையுமே பிடித்து கொண்டது. அவங்க எல்லாருமே மூத்தா போயிட்டாங்க. கீழே 70 பேரும் ஒரு இரவு ஒரு பகல் மரணித்து கிடந்தார்கள். செத்து போயிட்டாங்க எல்லாருமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் அல்லாஹ்ட்ட அழுகுறாங்க, யா அல்லாஹ் 70 பேரும் தலைவர்கள் இங்கே செத்து போயிட்டாங்க, முந்தைய செத்து போயிருந்தாங்கன்னா அதாவது 70 பேருக்கு நீ நினைச்சிருந்தா அந்த 70,000 பேரை கொலை செஞ்சே அப்பயே கொலை செஞ்சிருக்கலாம், அது கடல்ல மூழ்க அடிச்சிருக்கலாம், இதுக்கு முன்னாடி எப்பயா சாவடிச்சிருக்கலாம். நான் கொண்டு வந்து இங்கே மூத்தாக்கி தான் மறுபடியும் நான் மட்டும் தனியாக உம்மத்தில் போய் நிற்க முடியாது, என் தலைவரெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீ தான் ஏன் சாவடிச்சு விட்ட அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சிக்குவாங்க. என் உம்மத்துக்கள் விதண்டாவாதம் பிடிச்ச உம்மத்தா இருக்காங்க, நபின்னு பார்க்க மாட்டானுங்கல்ல, நீ கருணை காட்டி அவங்க எல்லாத்தையும் ஆயாத்தாக்கல்லான்னு கெஞ்சுறாங்க. மூசா துவாவை கொண்டு அல்லா மீண்டும் அவங்களுக்கு ஆயாத்தை கொடுத்தான். சும்மா பாசனாக்கும் மின்பாதி மௌத்திக்கும் லஅல்லக்கும் தஷ்குருன், நீங்கள் எல்லாம் மரணித்த பின்பு மீண்டும் அல்லாஹ் தஆலா உங்களை ஹயாத்தாக்கினால் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி. சூரத்துல் பக்ரால சொல்றான் அல்லாஹ் இந்த செய்தியை. இது செய்தி இல்லைங்களா? சிலர் கூறுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா செஞ்சு கூட்டிட்டு போனாங்கல்ல,
இவர்களுடைய இந்த 70 பேர் வேற. இவர்களுக்கு ரஜிஃபத், இந்த ஆயத்துல இங்க வரக்கூடிய ஆயத்துல வருது ரஜிஃபத் அப்படின்னு சொல்லி. இவர்கள் ரஜிஃபத் பிடித்தது. ரஜிஃபத்னா பூமி அதிர்ச்சி. அதனால 70 பேர் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க, மூத்தா போல. மீண்டும் எந்திரிச்சிட்டாங்க. அல்லாஹ் அதிர்ச்சி வீட்டுகளுக்கு அந்த மாதிரி செஞ்சான். சூரத்துல் பக்ரால வர செய்தி 70 பேர் வேற. அவர்களை இடி ஓசை பிடித்துக் கொண்டது என்று வேறு வேறு என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க வேற இவங்க வேற. இவங்களையே இந்த மாதிரி நிலநடுக்கம் பிடித்ததுன்னு கேட்டா, அந்த அத்தனை பேரும் வணங்கினாங்கல்ல, அப்ப ஏன் இந்த மக்கள் 70 பேரும் தடுக்காம இருந்தாங்க? இந்த 70 பேரும் இறைவன் அந்த காளை மாட்டை வணங்காதவர்கள். ஆனா வணங்கியவர்கள் வணங்கிய பொழுது நீ ஏன் தடுக்கவில்லை என்பதற்கான தண்டனையாக இவர்கள் நிலநடுக்கம் பிடித்துக் கொண்டது என்று சிலருடைய கருத்து. ஆனா பெரும்பாலான முஃபஸ்ஸிரின் கருத்து